மக்களே, இந்த வாட்டி நாங்கள் தீபாவளி ஷாப்பிங் வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட் பிளான் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் வீக் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணோம். ஓகே, இந்த வாட்டி கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ல வந்து நிறைய எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன ரெடிமேட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறைய நாங்கள் 9 years ஆச்சு பெங்களூர் வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போய் பர்ச்சேஸ் பண்ணோம். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் எப்படி சொல்றது, சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடைக்கு போனோம். ரொம்ப ஹை கிளாஸ் பீப்புள் வந்து வாங்குற கடை. அது வந்து நமக்கு செட் ஆகாது. ஸ்டார்டிங்கே வந்து 6,000 இருந்துச்சு. ஸோ நமக்கு செட் ஆகுது. நம்மளோட ஃபேமிலி பட்ஜெட்டே அவ்வளோதான். நம்ம எப்படி ஒரே ட்ரெஸ் 6,000 வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மேலேயே வந்து ஒரு கடை ஷோ ஆஃப்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போயிட்டு சுத்தி பார்த்தோம். வேற எதுவும் செட் ஆகல. பட் ஒரே ஒரு டிஷர்ட் மட்டும் எடுத்துட்டு குட்டி பாப்பா, என்னோட குட்டி பாப்பா ஒரு டிஷர்ட் எடுத்துட்டு வந்தேன். இங்க வந்து கோஸ்கி பிராண்டா இருந்துச்சு. அதே ஸ்ட்ரீட்ல வந்து ரெண்டு பிரான்ச் வச்சிருக்காங்க. கோஸ்கி வந்து ஸ்டார்டிங்கே உங்களுக்கே தெரியும் 50,000 ஸ்டார்டிங். ஸோ நம்ம வந்து பட்ஜெட் சுத்தமாகவே ஒத்து வராது. அதனால நம்ம வெளியே வந்து கடையை பார்த்தோம். ஒரு அண்டர் கிரவுண்ட்ல வந்து ஒரு சின்ன கடை இருந்துச்சு. சரி சும்மா போய் பார்க்கலாம். ஒரு மணி நேரம் ஏதோ மோனிகான் வாங்க, ஏதோ அந்த ஃபாரின்ல ஏதோ இது பேர் தான் நைட்டி, இது பேர் நம்ம ட்ரெஸ் வாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. அது பேர் கப்தான். தெரியல, நீங்க சொல்லுங்க தெரியுது, தெரிஞ்சுக்கணும். அது வந்து கப்தான் மாடல்ல சூட்ஸ் வந்து வச்சிருந்தாங்க, பிளஸ் கவுன் வச்சிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சின்ன வயசுல அங்க வந்து 3 கவுன்ஸ் எடுத்தோம். நானே, பாப்பா, அப்புறம் என்னோட தம்பி ஒய்ஃப் 3 கவுன் எடுத்தோம். சரி, நாம ஃபர்ஸ்ட் போன ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஸ்ட்ரீட். அப்ப கிட்ட ரைட்ல டர்ன் பண்ணோம்னா ஃபுல்லா வந்து பிளாட்ஃபார்ம் ஷாப் தான். பிளாட்ஃபார்ம் ஷாப் இல்லைன்னா குட்டி குட்டி ஷாப் அந்த மாதிரி இருந்துச்சு. லெஹங்கா, சாரி, நம்ம ரஃபூஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆமா, கேர்ள்ஸ்க்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கணும்னா அந்த பேருக்கு கூட்டு போயிருங்க. கண்டிப்பா மேனேஜ் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு அந்த சாரி ஷாப் போய் ஒரு சாரியை டக்குனு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ப்ளூ கலர், அதோட ப்ளூ வித் கிரீன் காம்பினேஷன்ல எடுத்தாச்சு. அது கலரே தேவை, நைட்டிக்கு பஞ்சில இருந்துச்சு, ப்ளூ கலர்ல இருந்துச்சு. நாங்க வீட்டுல வந்துட்டோம். ஆக்சுவலா ப்ளூ கலர்ல இருந்துச்சு, வெளியே வந்து பார்த்தா கிரீன் கலர்ல இருக்கு. சரி ஓகே, எடுத்தாச்சு. திரும்ப போய் மாற்றவா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சரி, எடுத்துட்டு அப்படியே வந்தோம். வாவாலிலேயே ஒரு கடை எடுக்கலாம்னு உள்ள போனா அங்க நல்லா இருந்துச்சு. ஒரு 5-6 பார்த்துருக்கோம். அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள நிறைய ஷாப் இருந்துச்சு. அதுக்குள்ள போனோம். டக்குனு ஒரு 4 ட்ரெஸ் தான் பார்த்தேன். இது ஓகேமா அப்படின்னு சொல்லிடுச்சு. சரி ஓகே, அதை எடுத்துட்டு கிளம்பிட்டோம். கிளம்பல, அதுக்கப்புறம் தான் ஒரு 1.5 மணி நேரம் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கடையில இவங்க வச்சு ஆள் செஞ்சுட்டான். அப்படி கிடையாதுதான், எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அதுக்கான வேலையை கொடுக்கணும்ல. அதுக்காகதான் அதை உங்க நினைச்சு வேலைக்காக அதை மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணுமோ தரமா பண்ணிட்டாங்க. அப்படி இல்ல, நிஜமா வந்து எடுக்கணும்னு நினைச்சுதான் எடுத்தேன். பிடிச்சதுனாலதான் எடுத்தேன். யாரும் என்னை ஏமாற்ற முடியாது. சரி ஓகே, எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது. அதெல்லாம் சீக்ரெட், டாப் சீக்ரெட். ஓகே, அடிச்சாங்க உங்க உள்ள தெரிஞ்சுனா அடி வந்துடும். ஓகே, சம்திங் அட்வைஸ் கொடுப்பாரு. எதுக்கு அந்த அட்வைஸையும் கேட்டுக்கிட்டு இது வரைக்கும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து நான் என்ன எடுக்கிறேன், எது எடுக்கிறேன், என்ன போடுறேன் கேட்க மாட்டாரு. பிகாஸ் வந்து ரொம்ப ரொம்ப அன்மார்க் ஹஸ்பண்ட். ஓகே, பாய் பாய், see you. Bye.